ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். பைபிளில் யாத்ராகமும் 17ஆம் அதிகாரத்தில் மோசையினுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மையான சம்பவம். அது என் வாழ்க்கையில் அது எனக்கு ரொம்ப பிரயோஜனப்பட்ட ஒரு காரியம். நிச்சயமாக இந்த வார்த்தையை கேளுங்க, இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். மோசை மலையின் உச்சியில் நின்று அவர் ஜெபித்து கொண்டிருக்கும் போது அங்கே ஒரு கல் ரொம்ப நாளாக சும்மா இருக்கிறத பாருங்க. இங்கே பாருங்க, இங்கே கூட ஒரு கல் ரொம்ப நாளாக இதில் சும்மாவே கிடக்குது. இதே மாதிரி அங்கே ஒரு கல் ரொம்ப நாளாக அது பயன்படாதது போல சும்மாவே ஒரு கல் இருக்கிறது. அது பல வருஷமா அங்கே கிடக்கிறது. அப்படி பயன்படாத அந்த கல்லு அன்னைக்கு மோசையின் நாட்கள்ல அங்கே மோசைக்கு அது பயன்பட்டது போல தேவனுடைய பிள்ளைகளே, அநேக வருஷமா அல்லது அநேக மாதங்களா உங்க வாழ்க்கை பயன்படாதது போல சும்மா இருக்கிறது போல உங்க வாழ்க்கை காணப்பட்டிருக்கலாம். அல்லது சமுதாயத்தினால் மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்டவர்களாய் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க காணப்பட்டிருக்கலாம். எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. அந்த மலையின் உச்சியில ஒரு கல்லு ரொம்ப வருஷமா சும்மா கிடந்துச்சு. அந்த சும்மா கிடந்த கல்லை எடுத்து கர்த்தர் பயன்படுத்தவில்லையா? அதே போல உங்க வாழ்க்கையை தேசத்துல கர்த்தர் எடுத்து பயன்படுத்த முடியும். அவரை நம்புங்க. ஏன் அப்படின்னா நீங்க அவருடைய திட்டத்துக்குள்ள இருக்கிறீங்க, அவருடைய கரத்துல இருக்கிறீங்க. கர்த்தருடைய கரத்துல இருக்கிற உங்களை நிச்சயமாய் மோசையை பயன்படுத்தினது போல உங்களையும் பயன்படுத்தி ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.